முழு ஈரானையும் அழிக்க இருப்பதாக சொல்லியிருக்கக்கூடிய ட்ரம்ப், வெகுண்டெழுந்திருக்கக்கூடிய ஈரானிய மக்கள் இன்னைக்கு போராடக்கூடிய போராட்டங்கள் சமூக வலைதளங்களை பரவலா பரவி கொண்டிருக்கிறது. பதிலுக்கு லெபனான் அவங்க இன்னைக்கு ஒரு அற்புதமான வீடியோவை அனுப்பி இருக்கிறாங்க. இதை கண்டு இன்னைக்கு இஸ்ரேல் மிரண்டே போயிருக்கிறான். ஈரானுடைய ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், நான் கிவிங் மை லைஃப் ஃபார் ஈரான், ஈரானுக்காக நான் உயிரை கொடுக்க தயார் என்ற ஒரு அறிவிப்பை செய்த உடனே ஈரான்ல எப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு ட்ரம்புக்கு எதிராக அவருடைய ஆட்களை எதிர்த்து பேசி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், இப்படி பலதரப்பட்ட நிகழ்வுகள், கரண்ட்ல இருக்கக்கூடிய கள நிலவரங்களோட வீடியோக்களுடைய ஆதாரங்களோட இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுல முதலாவது செய்தி என்னன்னு சொன்னா, இன்னைக்கு ட்ரம்ப் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சை பார்த்து தான் இன்னைக்கு உலகமே ட்ரம்பை காரி துப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஈரானை போர் செய்வதற்கு எந்த விதமான ஆதாரமோ முகாந்திரமோ கிடையாது, எந்த அடிப்படையும் கிடையாது. ஏன்னா ஈரான்ட்ட அணு ஆயுதம் கிடையாது, அவங்ககிட்ட ரிஜிம் சேஞ்சுக்கு அங்க எந்த விதமான வேலையும் கிடையாது. ஏன்னா மக்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்களை நேசிக்கிறார்கள் என்பதை இன்னைக்கு வெளிப்படையா தெரிஞ்ச உடனே ட்ரம்ப் இன்னைக்கு ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறான். நேத்தே நம்ம அந்த வீடியோல சொன்னோம், ட்ரம்பினுடைய இந்த பேச்சுக்கு எதிர்வினை ரொம்ப கூடுதலா ஈரான்ல இருக்கு. மேபி இந்த நாய், இந்த குரங்கு என்ன பண்ணுன்னா கடிச்சு கொதறிடும் அப்படிங்கிற தகவல் நம்ம சொல்லியிருந்தோம். அது மாதிரி இந்த நாய் என்ன பண்ணிருக்குன்னு சொன்னா, பல இடங்கள்ல ஈரானுடைய பல இடங்களை இருட்டில் மூழ்கடிப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மின் நிலையங்களை இன்னைக்கு தாக்குனாங்க. தொடர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்வே ஸ்டேஷன் கிட்டத்தட்ட பெரிய 10 ரயில்வே நிலையங்களை தாக்கி இருக்கிறாங்க. கராஜ் பகுதியில் இன்னைக்கு தாக்கி இருக்கிறாங்க, இஸ்பஹான்ல தாக்கி இருக்காங்க, டெஹ்ரான்ல, ஜன்ஜான் போன்ற பகுதிகளில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய ரயில்கள் இருக்குதா இல்லையா, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல தாக்கி இருக்கிறாங்க. இஸ்ரேல் தாக்குறதுக்கு முன்னாடி செய்தியை சொல்றான், வழக்கம் போல காசாவில் சொன்ன மாதிரி எல்லாரும் ஓரமா போயிருங்க, தள்ளி இருந்துக்குங்க, நான் அந்த இடத்துல குண்டு போட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான அறிவிப்பை செஞ்சே தாக்கி இருக்கிறான். கிட்டத்தட்ட அங்க 3 பேர் இறந்து போயிருக்காங்க, 3 பேர் பட்டு காயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது செய்திகள்ல ஒன்னா இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அங்க நடக்கக்கூடிய ஈரான் மக்களுடைய வெளிப்பாடு, ஈரான் மக்களுடைய செய்யக்கூடிய செயல்கள்லாம் இந்திய சுதந்திரத்தின் போது எப்படியெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில் போராடினாங்களோ, இந்தியாவுடைய சுதந்திரத்துக்காக காந்தி உட்பட, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உட்பட இப்படி பல பேர் எப்படி போராடினாங்களோ, எப்படி நடந்து கொண்டாங்களோ அது மாதிரி இன்னைக்கு மக்கள் நடந்து கொள்றாங்க. ஏன்னா ஈரான் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க, இவங்க ரயில் நிலையங்களை தாக்கினா, மின் நிலையங்களை தாக்கினா நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பகுதியில் போய் நீங்க மனித சங்கிலியா இருங்க, அந்த பகுதியை தாக்க விடாம பாதுகாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உண்மையிலேயே இதெல்லாம் இந்தியாவில் ஒரு கட்டத்தில் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம சங்கியை செஞ்சிருப்பாங்களா? அப்படி சிந்திச்சு பாருங்களேன், நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாங்க, விரண்டு ஓடி போயிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்கள் இவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சும், காசாவில் எப்படி மக்களை கொண்டாங்கன்னு தெரிஞ்சிருந்து கூட அந்த மக்கள் இன்னைக்கு போய் மனித சங்கிலியா நிற்கிறாங்க. இந்த காட்சியை பாருங்க, மனித சங்கிலியா நிற்கிறாங்க. பல பேர் கொல்லப்படுவாங்க. ஏன்னா ஈவு இறக்கம் இல்லாதவங்க. பிப்ரவரி 28 அந்த மினாபா பகுதியில ஸ்கூல்ல குண்டு போட்டு, தொமாகாங்கிற ஏவனையில குண்டு போட்டு 170 பேரை கொண்டவங்க. அப்படி தெரிஞ்சிருந்து கூட மக்கள் போய் வரிசையா நிக்கிறாங்க. நாங்க எங்க தாயகத்துக்காக உயிரை கொடுக்கறதுக்கு, வீர மரணம் அடைவதற்கு தயாரா இருக்கிறோம்னு சொல்லி மக்கள் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து என்ன பண்றாங்கன்னா, மக்கள் பயன்படுத்தக்கூடிய பாலங்கள் இருக்கிற பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் எல்லாம் தொடர்ந்து B1 பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜை தொடர்ந்து 3வது வாட்டி அட்டாக் பண்றாங்க. இது மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய பிரிட்ஜுகளை தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அட்டாக் பண்றப்பதான் இன்னொரு நிகழ்வு நடக்குது. அலின்னு சொல்லி ஒரு மியூசிக்கல் வாசிக்கிறவர் ஒருத்தவர், அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, சிங்கிள் ஆளா போய் அந்த இடத்துல உட்கார்றாரு. பவர் பிளானட்ல போய் உட்காந்து அடிக்காத அடிப்பா, நான் என் நாட்டுக்காக உயிரை விடுறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய தரப்புக்கு அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் எதிர்த்து இருக்கக்கூடிய இந்த விஷயம் வைரலான வீடியோக்கள் ஒன்றா இருக்குங்க. தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு குட்டி குழந்தை ஒன்று சொல்லுது நிறைய மிஸ்ஸஸை நீங்கள் அனுப்புகிறீங்க, தொடர்ந்து என்ன சொல்லி அனுப்புகிறீங்க, இந்தியாவில் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மிஸ்ஸஸை எழுதி அனுப்புகிறீங்க. அது மாதிரி அமெரிக்காவில் இருந்து பல பேர் படுகொலை செய்யப்பட்டு அவங்களுடைய நீதி கிடைக்காம இறந்து போனாங்க பல மக்கள், பாமர மக்கள், அவருடைய போட்டோவெல்லாம் போட்டு நீங்கள் மிஸ்ஸஸ் அனுப்புகிறீங்க. அது மாதிரி ரோஸ் கலரில் ஒன்று அனுப்பிச்சுவீங்க ஒரு மிஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன குழந்தை கேட்குதுன்னா, இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், அந்த குழந்தையினுடைய தாயகத்தினுடைய பற்றை அது வெளிப்படுத்துது. அது அந்த குழந்தை சொன்ன மாதிரியே இன்னைக்கு ஒரு ரோஸ் கலர் மிஸ்ஸில்ஸை இன்னைக்கு ஈரான் அமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இவ்வளவு பெரிய ஒரு பதட்டத்துக்கு மத்தியிலும் கூட
ரொம்ப சர்வசாதாரணமா அப்பாஸ் அராக்சியா உட்பட அந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பொதுவா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஜனாதிபதி மசூத் பெசஷ்கியான் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்களை சொல்லியிருக்கோம். ஐஆர்ஜிசி போல ஒரு பெரும் அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அளவில் கம்பேர் டு தி ஐஆர்ஜிசி அளவுக்கு மசூத் பெசஷ்கியான் கிடையாது என்பது யதார்த்தமான உண்மை. அதனாலதான் அவர் சொல்லியிருந்தாரு, அதாவது அரபுல நாடுகளை தாக்கியிருப்பது, அரபுல நாடுகளை அடிச்சிருப்பது எனக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால ஐஆர்ஜிசி கோவிச்சுக்கிட்டாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா இன்னைக்கு மசூத் பெசஷ்கியான் ஒரு வார்த்தையை மக்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கிவிங் மை லைஃப் ஃபார் ஈரான், ஈரானுக்காக நான் என் உயிரை கொடுக்குறேன்ப்பா அப்படிங்கிற ஒரு தகவல் சொன்ன உடனேதான் ஈரான் மக்களுடைய போராட்டங்கள் வெகுண்டு எழுந்திருக்கிறது. ஈரானுடைய மக்கள் தாயகத்துக்காக உயிர் கொடுப்பதற்காக இன்னைக்கு மனித சங்கிலியாக பல பிரிட்ஜுகளை போய் நிற்கிறாங்க. அட்ரா இதெல்லாம் அடிப்பா, அட்ரா பரவாயில்லடா, எங்க நாட்டுக்காக உயிரை விடுறா, உன் உண்மையான முகம் என்னன்னு தெரியணும்டா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈரானிய மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரம்பினுடைய முன்னாள் கூட்டாளியாக இருந்த ஒரு முக்கியமானவர், அவர் பேர் டக்கர் கார்லஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் இன்னைக்கு ட்ரம்ப் விமர்சிச்சிருக்காரு, கோமாளி பையல, முட்டா பையல, அவங்க கூட பல வேஸ்ட் அப்பெல்லாம் விமர்சிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது இந்த போர்ல எல்லா விதமான டாக்டிஸை நீங்க பயன்படுத்திட்டீங்கடா, ஒண்ணுமே இனிமேல் பயன்படுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அணு ஆயுதம் மட்டும்தான் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்த போறீங்களா அப்படிங்கிற தகவல் அவங்க கேட்கிறாரு. அதே மாதிரி கரண்ட்ல அவருடைய கூட்டாளியா அவருக்கு ஜால்ரா தட்டிக்கிட்ட ஆள்லாம் இருப்பாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள்கள் சில பேர் இருக்காங்க. டைலர் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு, ஆமா அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும், அப்படிதான் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே இன்னைக்கு பல பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ட்ரம்பினுடைய கூட்டாளிகளாக இருந்தவர்களே இன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. ஈரான் பதிலுக்கு என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவேளை எங்களுடைய நகரங்கள், எங்களுடைய சிட்டிஸ் எல்லாம் நீ பவர் இல்லாம கட் பண்ணி அதை இருண்ட நிலைக்கு ஏற்படுத்தினா, சவுதிக்கார பையில ஓ ஏரியா ஃபுல்லா இருண்டதாயிரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை செஞ்சிருக்கிறாங்க. செஞ்ச ஒண்ணுதான் இன்னைக்கு சவுதிக்காரங்க எல்லாம் மிரண்டு போயிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வும் நடந்திருக்குங்க. இன்னைக்கு இஸ்ரேலுடைய தரப்புல, இஸ்ரேலுக்கு இருந்திருக்காட்டி பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்ப கூட ஈரான்ல இருந்து கொடுக்கக்கூடிய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா, டெல் அவீவ்ல பயங்கரமான அடி, தொடர்ந்து தலைநகரம், அதாவது சொல்லுவதா இருந்தா நெத்தனியாவுடைய தலைக்கு சமமா அந்த தலையிலே விழுந்த மாதிரி நச்சுன்னு மிசில்ஸ் போய் அட்டாக் ஆகுது. இந்த மிசில்ஸை கூட குறைச்சிட்டாங்களாம். ரொம்பலாம் அடிக்கூடாது, ஸ்லோ டவுன். ஏற்கனவே ஆரம்பத்தில் சொல்லிட்டு இருக்க, இந்த ஸ்லோவா கொண்டு போறாங்க. ஏன்னா 28 பிப்ரவரி நடந்தப்ப அவங்க அனுப்பிச்ச மிசில்ஸ், நான் சொல்ல ட்ரோன்ல மிசில்ஸ் மட்டுமே 357 பர் டே ஒரே நாள்ல. ஆனா அதுக்கப்புறம் 3, 4, 5 அப்படின்னு கொண்டு போறாங்க. இதை இன்னைக்கு ஜேர்னலிஸ்ட், பொதுவா கர்னலா இருக்கக்கூடிய அவங்க மால்கம் நான்சி போன்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லோவா கொண்டு போறாங்க, இந்த போற நெடுங்காலத்துக்கு மோதி பார்ப்பண்டா வாடா அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க அப்படிங்கிற தகவல் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு டெல் அவீவ்ல இன்னைக்கு அடிச்சிருக்கக்கூடிய அந்த அடியும் அதை தான் சொல்லுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. பத்தாவதுக்கு லெபனானுடைய தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நகாரியா அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியை இன்னைக்கு லெபனான் அடிச்சிருக்கிறாங்க. லெபனான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் லிட்டானி ஆற்று வரைக்கும் பிடிச்சிட்டோம். லிட்டானிங்கிறது அதாவது இஸ்ரேலுடைய எல்லையிலிருந்து லெபனானுடைய ஒரு 30 கிலோமீட்டர் உள்பரப்பு, அவங்க நாட்டினுடைய உள்பரப்பு, அதை நாங்கள் 30 கிலோமீட்டர் பிடிச்சிட்டோம் பீத்திக்கிட்டாங்க. இது கிரேட்டர் இஸ்ரேல் அப்படிங்கிறதுக்குள்ளே இது வருது அப்படிங்கிற தகவலையும் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பகுதியிலிருந்து எல்லாமே அழிஞ்சிருக்குன்னு சொல்ற சமயத்தில் ஃபத்தா 313, இது மிசில்ஸ். ஃபத்தா எப்படின்னா ட்ரோன் மாதிரி கிடையாது, கைபர் ஷக்கான் மாதிரி பெரிய ஒரு மிசில்ஸ். அதை நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஏரோ, டேவிட் சிங்கு, அயன் டோம்லாம் வச்சிருக்காங்களா, அதுல தடுக்க முடியாது. அதை இன்னைக்கு லெபனான் ஏவி இருக்கிறாங்க. அதனுடைய வீடியோக்கள் வந்திருக்கு. நகாரியா போன்ற நகரங்கள்லாம் லெபனான் அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி தான் கிடைச்சிருக்கு. இதுக்கடையில இஸ்ரேலுடைய இன்னொரு கேவலமான புத்திங்க, அவங்க யாரையுமே பார்க்க மாட்டாங்க, வெறி பிடிச்சவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, ஈரான்ல இருக்கக்கூடிய யூதர்கள் இருக்கிறாங்களா, கிட்டத்தட்ட 9000 பேர் இருக்கிறாங்க. அங்க 2700 வருஷம் பழமையான யூதர்கள் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு தலம் இருக்குதான். அந்த வழிபாட்டு தலத்துல குண்டை போட்டு அவங்க புனிதமா கருதுற, அவங்க ஜெப செய்யற ஒரு ஆலையிலேயே தாக்குதல் நடத்தி தன்னுடைய வெறித்தனத்தை தீர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை யார் சொல்றான்னு சொன்னா, அந்த ஜெப ஆலயத்தினுடைய அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ராபி யூனிஸ் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்புலேருந்து கொடுத்துருக்கூடிய இன்னொரு வீடியோ பார்த்தீங்கன்னா, தமோஹாங்கிறது அந்த மினாபா ஸ்கூல்ல போடப்பட்ட ஒரு மிசில்ஸ். அது எப்படின்னா, அதோடைய பேசிக் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடியிலிருந்து ஒரு 50 கோடி வரைக்கும் இருக்குமா பேசிக். லேட்டஸ்ட் வெர்ஷன் போனா கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய் இருக்குமா.
நீங்கள் இப்போ இந்த காட்சியை பாருங்க, இந்த தொமோகா காட்ட முடியுமான்னு தெரியல, அதையும் சொல்லிடுறேன். நம்ம காட்டினா தான் உடனே ரெட்டு சிவப்புன்றுவாங்க, பொம்பளை பிள்ளைய போடுறதா அதெல்லாம் போட்டு விடுவாங்க யூடியூப்ல. இது நம்மளுக்கு அப்படி ஒரு சிரமமான நிலையா இருக்குது, இருந்தால் நம்ம சொல்கிறோம் பாருங்க. இந்த டொமாகாங்கிற அந்த ஏவுகணை கிட்டத்தட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன்னா 150 கோடி ரூபாயா, அதை 5 இன்னைக்கு அடிச்சிருக்கோன்னு சொல்லி ஈரான் அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு வீடியோவை கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து இன்னைக்கு அமெரிக்காக்காரன் இந்த ட்ரம்ப் விடக்கூடிய அச்சுறுத்தலுக்கு கொஞ்சம் கூட பயப்படாமல் இருக்கிறாங்க. அவங்க எது வந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா பாகிஸ்தான் வழியாக தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறான், பாகிஸ்தான் தான் பேசுகிறாங்களாம். ஏன் ஓன்ட்ட நாட்டில் இருக்க பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது, நீ பஞ்சாயத்து பண்ணி உருப்பிட்ட மாதிரி தான் அப்படின்னு பல பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொன்று கவனிச்சு பாருங்களேன், நம்ம ட்ரம்ப்புக்கு ரொம்ப ஃப்ரெண்டுன்னு இந்தியாவில் இருக்க யார் சொல்லிக்கிட்டாங்க? ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, மோடி உட்கார்றப்ப சேரெல்லாம் எடுத்து போட்டார் சொன்னாங்களா இல்லையா? இங்கேருந்து ட்ரம்ப் போனார் அமெரிக்காவுக்கு. ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு இப்படி போய் எந்த நாட்டு தலைவர் பிரச்சாரம் செஞ்சதில்லை, நம்ம தலைவர் தான் போனார், நம்ம ஜி தான் போனாப்ல. போய் அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்னாரு. போய் இப்போ பேச வேண்டியதானே, பேச வேண்டியதானே. பேசினா கூட ஒரு வகையில் நம்ம சந்தோஷப்படலாமே. அப்படியாவது ஒரு நல்லது செஞ்சீங்கன்னா அங்கே குழந்தைகள்லாம் இறந்து போக மாட்டாங்கல்ல. 2 தரப்புலையும் இறக்கக்கூடாதுல்ல, அதைத்தான் நம்ம விரும்பணும். அதை செய்யாமல் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் இதுக்குள்ளே உள்ளே போகிறானே, ஏன் நம்மளால் போக முடியலை அப்படிங்கிறது இன்னைக்கு மக்களுடைய கேள்விகளில் ஒன்று இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னைக்கு இஸ்தான்புல்ல ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. அதாவது இஸ்தான்புல் என்பது துருக்கியினுடைய தலைநகரம். அந்த தலைநகரத்திற்குரிய இஸ்ரேலுடைய தூதரகம். எப்படிறாங்க தூதரகம் வந்துச்சு? நீங்க தானடா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி நாங்கள் தூதரக உறவை கட் பண்ணுகிறோம், நாங்கள் டனல் அமைக்க போறோம், எதிர்காலத்தில் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் போர் இருக்கும் என்று அவர்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் பிடன் சொன்னாரே, அதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீனா அட திருட்டு போயிருவா அப்படின்னு மக்கள் திட்டுறாங்க. உண்மைதானே? அப்போ அந்த தூதரகத்தில் எப்படி இன்னைக்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு? ஆனால் இந்த மாதிரி வன்முறை நம்ம ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். இன்னைக்கு அந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கிற தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல் ஒன்றா இருக்குது. அதே சமயம் துருக்கி விடுறதெல்லாம் வாய்ச்ச விடால்களில் ஒன்றா இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும். இதையும் ஒரு செய்தியோடு சேர்த்து இன்னொரு செய்திங்க, சிரியாவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய அகமது, அவரை பற்றி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவர் சவுதி கூட ஒரு ஒப்பந்தம் போகிறார், ADES, அதாவது பைப் வழியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கச்சாயில கொண்டு வர போகிறோம். அந்த பைப்லேயும் அடி விழுகும், ஏற்கனவே அடி விழுந்திருக்கு. இவர் கொண்டு வரணும் பிளான் போட்டோன்னு சவுதிக்காரன் சொல்கிறான், ஏதாவது பேசு அப்படி கீ கொடுத்துருப்பான் போல. கொடுத்த உடனே என்ன சொல்கிறான், லெபனான்ல இருந்து சிரியாவுக்கு டனால் போட்டிருக்கிறாங்க ஹிஸ்புல்லா, அது வழியாக அவங்க ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க. இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது, நம்ம இல்லைலாம் இருக்க முடியாது. ஆயுதங்கள் எடுத்துகிட்டு வர்றாங்க, மக்களை கொண்டு போகிறாங்க. சரி ஓகே, அதுவும் கரெக்டு தான். போதைப் பொருள் கடத்துறாங்க. அடப்பாவி, உன் சுயநலத்துக்காக போதைப் பொருள் கடத்துறத எந்த இஸ்லாமிய அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, குழுக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, நல்லா உனக்கு தெரியும். தெரிஞ்சிருந்து கூட ஒப்பந்தத்துக்காக காசுக்கா ஏன்டா இப்படி வாய்க்குசாம் போய் பேச மக்கள் காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் போன மாதம் இஸ்ரேலுடைய வெளியுறவுத்துறை பாதுகாப்பு செயலாளர் இருக்கக்கூடிய இத்மார் பென்குர் என்ன சொன்னார், உன்னை தலையை வெட்டணும்டா அப்படின்னு சொன்னப்ப வாய் எப்படி 2 கையால் மூழ்கிட்டு இருந்தீங்க, எங்கடா போன அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இஸ்லாமியருடைய அந்த தலைவர்களுடைய ஆட்சியாளர்களுடைய தலைவர்களுடைய நிலைகளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜஸ்ட் வந்திருக்க இன்னொரு செய்தி என்னன்னா, கொண்டால் அப்படின்னு சொல்லி ஒரு நீர்நிலையாங்க, ஈரான்ல இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலை யாருக்கா பயன்படும்? மக்களுக்கு தானே. 28 முன்னாடி, இந்த பிப்ரவரி 28க்கு முன்னாடி டிசம்பரில் மிகப்பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் வந்து ஈரான் நடந்துச்சு. ஈரானுடைய ஆட்சியாளர் பிடிக்காம மக்கள் போராடினாங்க. அதுக்குள்ளே இவங்க உள்ளே போய் உளவுத்துறையை வச்சு, அவங்க வச்சுருக்க உளவுத்துறை, அதான் தீவிரவாத படைகள் உள்ளே வச்சு அவங்க மக்கள் வெடிகுண்டு வச்சுலாம் கொண்டாங்க. சரிங்களா? அந்த இடத்துல இன்னைக்கு அப்போ சம்பவம் நடக்கும்போது ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, உதவி வந்து கொண்டு இருக்கிறது, ரெடியாருங்க, களத்துக்கு வாங்க, இறங்குங்க அப்படின்னு சொன்ன ட்ரம்ப் தான் இன்னைக்கு மக்கள் தண்ணீர் குடிக்கக்கூடிய அந்த கொண்டால் அப்படிங்கிற ஒரு நீர்நிலையில் இன்னைக்கு அமெரிக்காக்காரன் குண்டு போட்டிருக்கான். பதிலுக்கு ஈரான் விடுவாங்களா பார்த்தீங்கன்னு சொன்னால், குவைத்தினுடைய நீர்நிலை இப்போ இன்னைக்கு அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. வரக்கூடிய நாட்களில் ரொம்ப பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான பேசு பொருளாக இருக்குது. எந்த பயங்கரவாதத்தையும், இந்த விதமான மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய கேடை நம்ம விரும்பக்கூடாதுங்க. ரொம்ப இது கேட்கறதுக்கு ஆவேசமாக இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா இதில் பாதிக்கப்படுவது வெகுஜன மக்கள் தான்.
அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் வரக்கூடிய இந்த நாட்களில் எந்த விதமான அபாயகரமான நிகழ்வு நடந்துடக்கூடாது. அதே மாதிரி அநீதியாளர்கள் தோக்கப்படணும், நீதியாளர்கள் தான் வெல்லணும் அப்படிங்கிறதையும் நம்ம நிலைநிறுத்திக்கொள்ளணும். ஒவ்வொரு வீடியோவினுடைய கடைசி பகுதியிலும் காசா மக்களுடைய கண்ணீர் கதையை நம்ம தொடராக சொல்லிக்கிட்டு வர்றோம். அதில் இன்னைக்கு தேவா சமா ஈத் அப்படின்னு சொல்கிற ஒரு சகோதரியினுடைய கதை. 6 பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, 26 வயசு. இவருடைய கணவர் மெஹமூத் காசாவில் சுஜையா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. ஒரு சமயத்தில் இருக்க முடியலை, ஏற்பட்ட ஒரு சமயத்தில் இருக்க முடியல. 2 மாதத்துலேயே நான் காலி பண்ணி ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டோம். அந்த பள்ளிக்கூடத்தில் எங்களால் இருக்க முடியல. அதுலேருந்து தாண்டி நாங்கள் இன்னொரு பகுதிக்கு போனோம். இப்படி பல முறை நான் 3-4 முறை இடத்த நான் கடந்து வந்திருக்கேன் 6 குழந்தைகளோடு சேர்ந்து. ஒரு நாள் என்னுடைய கணவர் வீட்டிலேருந்து வெளியில் போனார். வெளியில் போகும்போது அவர் செக்கலை கொடுத்துட்டு போனார். சில செக்கலை வச்சுக்கம்மா பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனார். அன்னைக்கு எனக்கு இனம் புரியாத ஒரு கவலை வந்தது. எனக்கு இனம் புரியாத ஒரு நெஞ்சு வலி கூட எனக்கு ஏற்பட்டுச்சு. ஏதோ ஒரு நடக்க போதுதான் நினச்சேன். ஏன்னா 6 குழந்தை, என்னுடைய குழந்தை, அதில் 10 வயசு மதிக்கிறதுக்கு குழந்தை வந்து அம்மா ஏன் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன காரணமா? அப்பா எனக்கு நெஞ்சு அடைக்கிறப்பா, நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது, நம்ம தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் தண்ணி கொடுக்குறான். கொஞ்ச நேரத்தில் மெஹமூதனுடைய உறவினர்கள் தாய்மார்கள்லாம் வர்றாங்க. எங்கே அவர் மெஹமூது வெளியில் போயிருக்கிறாரு, இந்த நேரமான வந்துருவார? இல்லை ஒன்றும் வரல. இவங்க கேள்வி கேட்ட உடனே தேவா சமா ஈத்துக்கு இன்னும் கவலை அதிகமாக வருது. என்ன கணவர் வந்துடுவாரே, குறுகிய நேரத்தில் குழந்தைகள்லாம் இருக்குது, இன்னும் வராமல் இருக்கே அப்படிங்கிற கவலை அவங்களுக்கு மேற்கொள்ளுது. நேரங்கள் கடற இரவு நேரமாவது வரல. இரவு நானும் வெளில போய் தேட முடியாது. இந்த மாதிரியான சம்பவம் அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. இந்த சம்பவம் நடக்கிற அந்த ஆண்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி 2025 இந்த சம்பவம் நடக்குது. டிஆர்டி வேறு நியூஸ் இந்த செய்தியை பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்படி நடக்குது. அவங்க நைட்டில் போய் தேட முடியல. பகலில் தன்னுடைய தம்பியை கூப்பிட்டு கணவரை தேடுறாங்க. கிடைக்கல. ஒரு கணவரை பற்றி அவங்ககிட்ட சொல்லப்பட்டது, உங்கள் கணவரை அந்த மெர்கவா அடிக்கிறப்பெல்லாம் நம்ம சந்தோஷப்பட்டோம்ல, தெரிஞ்சுக்கங்க, அந்த மெர்கவாவு கீழே போட்டு நச்சிருப்பாங்க. எப்படி இருந்திருக்கும் தேவா சமாயத்துக்கு. இதையெல்லாம் ஏற்றுக்கிட்டு குடும்பத்தை வழி நடத்த முடியாமல், காசு பணம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, இப்போ அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, டிஆர்டிக்கு பேட்டி கொடுக்குறப்ப அவங்க சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் வாங்கணும்னா, அவங்க கொடுக்கும்போது அந்த சமயத்தில், அதாவது 2025 ஜனவரியில் அவங்க பேட்டி கொடுக்கும்போது அந்த சமயத்தில் 1 கிலோ அரிசி வந்து பார்த்தீங்கன்னா 4 USD. நினச்சி கூட 400 ரூபாய்க்கு மேலே 1 கிலோ அரிசி வாங்கினா 7, அவங்களே சேர்த்து 8 பேர் நாங்கள் 2 நாளைக்கு வச்சு சாப்பிடணும். எங்களால் எப்படி முடியும், எப்படி சாப்பிட முடியும் அப்படின்னு கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துக்கிட்டே அவங்க இன்னொரு வார்த்தையை சொல்கிறாங்க. இதை விட தாங்க முடியாது என்னன்னு சொன்னால், இந்த தேவா சமா ஈத்துக்கும் மெஹமூதுக்கும் சேர்ந்து பிறந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல, அந்த குழந்தைகள் போய் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு என் வாப்பா எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைகள் கேட்குறாங்களாம். அதை சொல்லிக்கிட்டே அவங்க அது ரொம்ப கனெக்டிவிட்டி ஆகுது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. இந்த சம்பவத்தோடு அந்த நிகழ்வோடு இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப அது உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகும். ஏன்னா அப்போ நடக்கிற சம்பவத்தை யாரெல்லாம் காசாவுடைய வரலாறு தொடராக பார்க்குறீங்க அவங்களுக்குலாம் சம்பவம் புரியும். இந்த குழந்தைகள் அழுதுகிட்டே இருக்காங்க, எப்போ வருவார், அப்பா எப்போ வருவார்னு. கடைசி வரைக்கும் அப்பா இல்லாமையே அந்த பகுதியிலே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு தொடர்ந்து இன்னொரு பகுதிக்கு மவாசி, கான் யூனிஸு, ரஃபா, நுஸ்ரத்து, இப்படி பல முகாம்களுக்கு நான் கடந்து போய்கிட்டே இருக்கிறேன். கணவர் எங்கே இருக்கான்னு தெரில. இறந்து விட்டார்னா அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை இருக்குல்ல, இறந்தவருடைய உடலுக்கு இறுதியாக செய்ய வேண்டிய மரியாதை கூட செய்ய முடியாத நிலையில் என்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு சகோதரி. இந்த மாதிரி நிகழ்வுகளை பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, இதுக்காக பிரார்த்தனை செய்யணுங்க. பிரார்த்தனை செய்ய கிடைக்கக்கூடிய நன்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஈரான் வாழ்க அப்படின்னு கமெண்ட்ஸ் போடுறத விட சமாயத்துக்கு இறைவா நீ அவரை பொருந்தி கொள்வாயா அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்ணுக்கு தெரியாத ஒருத்தவங்க நீங்கள் பிரார்த்தனை செய்கிற வானவர் என்ன செய்வாங்க? உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. வானவர் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. சமாயத்துக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு நல்வாழ்வுக்கு நீங்கள் துவா செஞ்சீங்கன்னா, ஆரோக்கியத்துக்கு துவா செஞ்சீங்கன்னா, மாணவர்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் உங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் துவா செய்வாங்க அல்லாஹ்விடம். இப்போ அதை நினைவில் நிறுத்தி இன்னைக்கு போடுற கமெண்ட்ஸ் எல்லாமே ஈரான் மக்களுடைய நல்வாழ்விற்காகவும் ஆரோக்கியத்திற்காகவும் பாதுகாப்பான சூழ்நிலை அவங்க வாழ வேண்டும் என்று உங்களுடைய துவாக்களை கமெண்ட்ஸில் வைங்க. அதே மாதிரி சமாயித், மெஹமூத் அவங்களுடைய குழந்தைகள்லாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இறைவன் கொடுக்கணும் அப்படின்னு துவா செய்யுங்க. மாணவர்களுக்கு
உங்களுக்காக துவா செய்வேன், இறைவன் நான் அது கிடைக்கும். இதை கவனத்தில் வச்சு இப்படி ஒரு கமெண்ட் செய்யுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி மறவாமல் நம்மளுடைய பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி. வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா? முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள், ஆண்கள், பெண்கள், வயது வரம்பு கிடையாது. கல்வி தகுதி தேவையில்லை. திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டே வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 3 மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.